Hi students, good morning. Today we are going to see algebra. Algebra நம்ம என்ன கண்ணு படிச்சிட்டு இருந்தோம், ஐடென்டிஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு. அம்மாவாடா ஐடென்டிஸ் ரீகால் பண்ணலாமா? எஸ், நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாவா தான்டா, என் கூட நீயும் சொல்லுவியா. a plus b whole square equal to a square plus 2ab plus b square. அதே a minus b whole square equal to சொல்லுங்க பார்க்கலாம். Yes, very good. a square minus 2ab plus b square. And then a square minus b square கண்ணு வா. Yes, a plus b, a minus b. And then x plus a, x plus b. அதுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? x square plus a plus b into x plus ab. ஓகேவா கண்ணு? நம்ம லாஸ்ட்டாக என்ன ஃபார்முலா பார்த்தோம்? a plus b whole cube ஃபார்முலா பார்த்தோம். அம்மாவாடா a plus b whole cube equal to a cube plus 3a square b. நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகாத, இங்கே a cube அடுத்தது a square, சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் a அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அதே மாதிரி a பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரும்டா, b பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் பவரில் இருக்கும் பார். ஓகே, நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியாடா? நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போமா? இன்றைக்கி என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம்னா a minus b whole cube. என்னடா ஃபார்முலா? a minus b whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஓகேவாடா? இங்கே பார்த்தீங்கன்னா a plus b ஃபார்முலாவே தான், பட் சிம்பிள் மட்டும் அல்டர்னேட்டிவாக சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேவா? இன்றைக்கி என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம்? a minus b whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவாடா? சரி பார்க்கலாமா? சம் பார்ப்போமா? எக்ஸ்பேண்ட் எக்ஸஸ் 3.3 தேர்டு சம்டா. எக்ஸ்பேண்ட் விரிச்சு எழுது, எக்ஸ்பேண்ட்னா விரித்து எழுதுக. ஓகேவா? 5 minus x whole cube. கியூபிக்னாவே கியூபிக் ஃபார்முலா பாரு, இன்சைடில் ப்ளஸ்ஸா மைனஸான்னு பாரு, மைனஸ். ஓகே, பார்க்கலாமா? ஃபார்முலா ரைட் பண்ணு. a minus b whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஓகேவா? ஹியர் ஏக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். எஸ், 5. a equal to 5. அண்ட் தென் பாரு மைனஸ் மைனஸ் சேம் தாங்கன்னு. b equal to என்னது? எஸ், பிக்கு பதிலாக நீ என்ன அப்ளை பண்ண போகிற? எக்ஸ். ரொம்ப ஈஸிக்கு நான் அப்ளை பண்ணலாமா? எஸ், 5 minus x whole cube equal to ஏக்கு பதிலாக தான் 5. ஸோ 5 ஏக்கு மேலே என்ன இருக்குது? க்யூபு. 1 டிஜிட் இருந்தால் நீ ப்ராக்கெட் போட தேவையில்ல. அண்ட் தென் மைனஸ் 3 இங்கே இருக்குது. ஏக்கு பதிலாக 5 இன்ட்டு போட்டுக்கோ. இந்த டேர்ம்ஸ்க்கு எல்லாமே இன்ட்டு போட்டுக்கோ, பிட்வீனில் இருக்கிற டேர்ம்ஸ்க்கு. இப்போ 3 into 5 ஸ்கொயர் இன்ட்டு பியோட வேல்யூ என்னது? எக்ஸ். அண்ட் தென் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோ. அண்ட் தென் 3 ஏக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக என்னது? எக்ஸு. இன்ட்டு போட்டு தான் நீ ரைட் பண்ணு. எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் பிக்கு பதிலாக எக்ஸ் அண்ட் தென் க்யூப். பிக்கு பதிலாக எக்ஸு க்யூப். ஓகேவா? இந்த லெட்டர்ஸ்க்கு பதிலாக தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். 5 க்யூப் பண்ணால் என்ன வரும்? 5 into 5 into 5, எஸ், 125. எஸ், வெரி குட். அண்ட் தென் மைனஸ் ஃபஸ்ட்டு நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 5 ஸ்கொயர் என்னது கண்ணு? 25. 25 into 3 என்ன கண்ணு? மல்டிப்ளை பண்ணு. எஸ், 5 3s are 15, 1 அண்ட் தென் கேரி ஆன் பண்ணியாச்சு. 2 3s are 6, 7. அப்போ 75. இங்கே வேரியபிள் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் தென் 3 5s are 15 எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் இங்கே எக்ஸ் க்யூப். அவ்வளோதான், வி கெட் தி ஆன்சர். ஓகேவா? நீ ஆர்டராக ரைட் பண்ணால் கூட அழகாக ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப் எடுத்துக்கலாமா? மைனஸில் இருக்கிறனால ஸோ இப்படியே நம்ம ஆன்சர் விட்டுடலாம். சரியாடா? எக்ஸ் ஏக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணு, பிக்கு பதிலாக எக்ஸ் அப்ளை பண்ணு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா கண்ணு? எஸ், லெட்ஸ் see the another sum. இது என்ன மாடல் கண்ணு? கியூபிக்காக இருக்குது அண்ட் தென் இன்சைடில் மைனஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். a minus b whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஓகேவா? இங்கே ஏக்கு பதிலாக எனக்கு நான் அப்ளை பண்ண போகிறோம் 2x. ஏக்கு பதிலாக 2x. இங்கே மைனஸ் இருக்கனால நீ சிம்பிள்ஸ் எடுத்துக்க வேணாம். பிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 4y. ஓகேவா? இப்போ பாரு பார்க்கலாம், அப்ளை பண்ணலாமா? 2x minus 4y whole cube. அப்படியே மேலே கம்பேர் பண்ணு. ஏக்கு பதிலாக 2x. ரெண்டு இருக்கனால ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிள் இருக்கனால ப்ராக்கெட் போட்டு க்யூபு போடு. ஓகேவா? இந்த க்யூபு 2க்கு சொந்தம், எக்ஸுக்கு சொந்தம். அண்ட் தென் மைனஸ் சிம்பிள் போடு. 3 போட்டு மல்டிபிள் சிம்பிள் போட்டு ஏ ஸ்கொயர். ஏக்கு பதிலாக 2x. அப்போ 2x ஹோல் ஸ்கொயர்
பிக்கு பதிலாக என்னது 4y. வெயிட் நான் சொல்கிறேன். அண்ட் தென் மறுபடியும் அகைன் ப்ளஸ் பெரிய ப்ளஸ்ஸாக போட்டுக்கோ 3. ஏக்கு பதிலாக என்னக்கன்னு அப்ளை பண்ணும் 2x. அண்ட் தென் பிக்கு பதிலாக என்னது கண்ணு 4y. 2 இருக்கிறனால ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் பண்ணேன். அண்ட் தென் மைனஸ் சிம்பிள் தான். பிக்கு பதிலாக என்னது கண்ணு 4y. மைனஸ் சிம்பிள் தனியாகவே இருக்கட்டும், 4yக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டு ரைட் பண்ணேன். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எழுதலாங்கன்னு 2வை க்யூப் பண்ண என்ன வரும் 2 × 2 × 2 8x³ ஓகேவா? மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணிக்கோண்டா. சரியா கண்ணு? அப்போ 3 × 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x² × 4y ப்ளஸ் 3 × அப்படியே வச்சுக்கலாம் 2x × 4வை ஸ்கொயர் பண்ணால் 16. அண்ட் தென் ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் y² மைனஸ் 4 க்யூப் பண்ணும் y க்யூப் பண்ணும். 4 க்யூப்னா என்னது 4 × 4 × 4 4 4s are 16, 16 4s are 64, 64y³ ஓகேவா? இப்போ நம்ம மறுபடியும் நம்பர்ஸை சிம்பிளிஃபை பண்ணலாம்டா. 8x³ மைனஸ் 3 4s are 12, 12 4s are yes 48x. இங்கே வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு x² இருக்குது. அண்ட் தென் இங்கே y இருக்குது. அப்போ y x² y ப்ளஸ் 3 2s are 6, 6 × 16 கண்ணு மல்டிப்ளை பண்ணி சொல்லு பார்க்கலாம். எஸ் 36 3 அப்போ 96. அப்போ 96 வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ எக்ஸ் y². இந்த டேர்ம் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். வி கெட் தி ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் என்னடா 8x³ மைனஸ் 48x² ப்ளஸ் 96x y² மைனஸ் 64y³ ஓகேவா கண்ணு? அந்த வேரியபிள்ஸ் என்னவோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணேன். இப்போ 48³ பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக நமக்கு தெரியும் 48 × 48 × 48 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். என்ன ஆன்சரு? எஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன்டா. அப்படி ரைட் பண்ணிட்டேன். 1,10,592 ஓகேவா? இது நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஆனால் அவங்க என்ன கேட்பாங்கன்னா பை யூஸிங் ஐடென்டிட்டி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 48 எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்? ஒன்ஸ் பிளேஸில் பாரு 8 தான் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்? 50 - 2ன்னு ரைட் பண்ணலாமா? 50ல் 50 - 2 பண்ண உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 48. அப்போ 48 க்யூப் 48 பதிலாக என்ன ரைட் பண்ணியாச்சு 50 - 2. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? a - b ஹோல் க்யூப் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். a³ - 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் b³ ஓகேவா? இங்கே ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம் 50 அப்ளை பண்ண போகிறோம். பிக்கு பதிலாக 2 அப்ளை பண்ண போகிறோம். சிம்பிள் தான் சேமு. ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக ஓகேவா? அண்ட் தென் பாரு 50 - 2 ஹோல் க்யூப். அப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். 50³ இப்போ நீ போட்டு வைப்பியா 50³ பண்ணுவியா? அண்ட் தென் 3 × ஏக்கு பதிலாக 50² பிக்கு பதிலாக 2 தான். அண்ட் தென் 3 ஏக்கு பதிலாக 50 பிக்கு பதிலாக 2² மைனஸ் பிக்கு பதிலாக 2 க்யூப் இருக்கிறாங்க க்யூப் ஓகேவா? 50 க்யூப் பண்ணால் என்ன கண்ணு கிடைக்கும்? எஸ் 1,25,000 மைனஸ் 50 மறுபடியும் ஸ்கொயர் பண்ணோம்னா 2,500 ஓகேவா? 2,500ஓட நான் 6 மல்டிப்ளை பண்ணுறேன்டா. எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 15,000 கண்ணு கிடைக்குது. அண்ட் தென் பாரு 3 × 50 × 2² 4. இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 600 கிடைக்குது. 2 க்யூப் பண்ணால் 8 ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா? அண்ட் தென் மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சப்ராக்ட் பண்ணால் வாட் இஸ் த ஆன்சர்? எஸ் 1,10,592 சரியாடா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஏன்னா இது எல்லாமே நம்பர்ஸாக இருக்கிறனால நம்ம ஆட் பண்ணி போட்டாச்சு. இதெல்லாம் வேரியபிள்ஸ் எதுவுமே லைக் டேர்ம்ஸாக இருக்காது. எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸாக இருக்கும். ஒன்னோட ஒன்று கம்பேர் இது x² y இது xy² ஓகேவா கண்ணு? ஐ கிவ் தி ஹோம் இதே மாதிரி y - 5 ஹோல் க்யூப் a - b ஹோல் க்யூப் ஃபார்முலா y³ தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸிடா. அதே மாதிரி y - 2 ஓகேவா? யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ ஓகே கண்ணு? தேங்க்யூ.